ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு நல்ல வார்த்தையை வச்சார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஹல்லேலூயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 23வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த வசனம் ரொம்ப ஆறுதலான ஒரு வசனம். வேதம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். பொதுவா இந்த நாணல் அப்படின்றத நீங்க நிறைய ஆத்தோரங்களில் நீங்க பார்க்க முடியும். இந்த நாணல் என்கிற செடி ஆத்தோரங்களில் நிறைய இருக்கும். இந்த செடி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் பார்க்கிற செடி கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்திற்கு வளர்ந்திருக்கிற செடியை நம்ம பார்த்திருப்போம். ஆனா சில நாணல் செடி பாத்தீங்க அப்படின்னா 20 அடி உயரம் வரைக்குமே இந்த நாணல் செடி வளரக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த நாணல் அப்படின்றது சாயக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்படின்னா காத்தடிக்கும் போது இந்த நாணல் ரொம்ப லீனா இருக்கிறதுனால இந்த நாணல் ரொம்ப சாஞ்சும். ஆனா இந்த நாணல் நிறைய இடத்திற்கு பயன்படுத்தப்படுது. அப்படின்னா பாய் செய்யறதற்கு, கூட செய்யறதற்கு, நிறைய காரியத்திற்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த நாணல்லையே நெறிஞ்ச நாணல்னு ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த வண்டு பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாணலுக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நாணலுக்கு உள்ள ஒரு பெரிய ஓட்டை போட்டதுனால அது நெறிஞ்சிரும், வெயில் பட்டு நெறிஞ்சிரும். அந்த நாணல் காத்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாணல் பார்த்தீங்கன்னா சாயாது, முறிஞ்சிரும். அப்போ சாய்கிற நாணலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா முறிகிற அந்த நாணலை யாருமே பயன்படுத்த முடியாது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை நான் அணைய விட மாட்டேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க நெறிஞ்ச நாணலை போல இருக்கலாம். அப்படின்னா ஒரு சின்ன காற்று அடிச்சாலுமே நீங்க முறிகிற அளவிற்கு உங்க சூழ்நிலை இருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு பச்சையான நாணல் அல்ல, இல்லைன்னா நான் ஒரு காஞ்ச நாணல் அல்ல, நான் நெறிஞ்சிட்டேன். நீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பாருங்க, அந்த விவசாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்த பொருளா இருக்கட்டுமே, எந்த பொருளா இருக்கட்டும், பச்சையா இருக்கும்போது அதுல ஒரு பலன் இருக்கும். அதுக்கு நேரத்துல காஞ்சதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த பொருள் நெறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தன்மையை விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிறைய இடத்துல மரங்களை பார்ப்பீங்க, அந்த மரம் பச்சையான மரத்துக்கு ஒரு பலன் இருக்குது, காஞ்சதற்கு பிறகு அந்த மரம் அதோட பலன் ஆகும். ஆனா சில மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய இடத்துல வெடிப்பு விழும் பாருங்களேன். அந்த வெடிப்பு விழுந்த மரம் பிளக்கிறதற்கு, விறகுக்காக பயன்படுத்துறது, அதுக்கு ரொம்ப ஈஸி. அதுதான் நெறிஞ்ச நாணல். வேதம் சொல்லுகிறது, நீ அதுவும் ஒரு சாதாரணமான மரம் அல்ல, நாணல். நாணல் இருக்கிறதுலே ரொம்ப பலவீனமானது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க இந்த சூழ்நிலையில தான் நீங்க கடந்து வரலாம். பாஸ்டர், கர்த்தர் என்கிட்ட தான் இந்த வார்த்தையை பேசுறாரு, நான் ஒரு நெறிஞ்ச நாணலை போல இருக்கிறேன், ஏற்கனவே நான் பலவீனமானவா, ஏற்கனவே நான் பலவீனமானவன், ஏற்கனவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா இப்போ நாட்கள் தாண்ட 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 நான் ரொம்ப நெறிஞ்சிட்டேன். ஆனா என் மேல காத்து பலமா அடிக்குது, என் மேல பிரச்சனை அதிகமாய் கடந்து வருது, நான் முறிஞ்சிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது, நான் நிற்க முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட பலனே என்கிட்ட இல்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று நமக்கு திருவிழம் பற்றுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர், நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர். எவ்வளவு பெரிய காற்று அடிச்சாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன்னை நான் முறிகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய கரம் அந்த காற்றுக்கு விரோதமாய் நிற்கும், அந்த பிரச்சனைக்கு விரோதமாய் நிற்கும். உடம்பிலையும் பலன் இல்லை, மனசுல பலன் இல்லை, நிற்கிறதற்கு பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் நெறிந்த நாணலை, நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர். ஹல்லேலூயா.
கொஞ்சம் கூட பலனே இல்லாதது என்ன அப்படின்னு சொன்னா நெறிந்த நாணல். அப்படின்னா கொஞ்சம்னா அது எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளை வந்து போய் அந்த நாணல்ல கை வச்சா கூட அந்த நாணல் என்ன பண்ணும்னா முறிஞ்சிடும். நம்ம லைட்டா தட்டுனா போதும் அது முறிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா அந்த நாணல் பச்சையா இல்ல, அது நெறிஞ்சு போய் இருக்குது, அது காஞ்சு நெறிஞ்சு போய் இருக்கிறது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் அதை முறிகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு நெறிந்து போன நாணல் நிமிர்ந்து நிற்கிறது கூடாத காரியம். ஒரு நெறிந்து போய் இருக்கிற நாணல் காற்றுக்கு தாங்குவது கூடாத காரியம், பிரச்சனைக்கு கூடாத காரியம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க பிரச்சனைக்கு தாங்குவது கூடாத காரியம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த நெறிந்த நாணலை கொண்டு மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரனை நாணல் பெட்டி பாதுகாத்தது போல இந்த நாணலை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய ஊழியர்களை, பரிசுத்தவான்களை சுமக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மங்கி எரிகிற திரின்னு தமிழ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படி சொல்லல. என்ன அப்படின்னா இந்த நம்ம வீட்டுல பத்த வைக்கிற விளக்கு, மெழுகுவர்த்தி இதெல்லாம் கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அணைகிற டைம்ல ஒரு புகை வரும் பாருங்களேன். அப்படின்னா லைட்டா ஒரு தீ மட்டும் இருக்கும், ஆனா அதுல புகை வந்துட்டே இருக்கும். அந்த புகை வந்துச்சுன்னாலே நம்ம உடனே நினைச்சிட வேண்டியதுதான் அது என்ன பண்ண போகுது, அவ்வளவுதான், அது செத்து போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஸ்மோக் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புகை வர்றது. அப்போ ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரி. அப்படின்னா ஆல்ரெடி 99% டெத்து, அவ்வளவுதான், இனி 1% தான் இருக்குது. அப்படிதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, வெறும் உயிர் மட்டும் ஊசலாடிட்டு இருக்குது, ஒன்னும் இல்ல. சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் நடபணமா அடைஞ்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு, இந்த உயிர் மட்டும் தான் எனக்குள்ள இருக்குது, என்ன கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற உங்க திரியை கர்த்தர் அணைக்க மாட்டார். இந்த பிரச்சனை உங்க திரியை அணைக்காது, உங்க விளக்க அணைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விளக்க பத்த வச்சவர் கர்த்தர், இதை எரிய வச்சவர் கர்த்தர், உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். அவருடைய அனுமதி இல்லாம கண்டிப்பாக ஓ ஹalleluya அந்த விளக்க அணைக்கவே முடியாது. காற்று பலமா அடிக்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன். அந்த நெறிஞ்ச நாணலுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறத நான் பார்க்கிறேன். அந்த மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிற திரி பக்கத்துல ஒருத்தருடைய கை அப்படியே அணைச்சத பார்க்கிற கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த காற்று ஒன்ன அணைக்காது, இந்த பிரச்சனை ஒன்ன அணைக்காது, இந்த மனுஷன் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொழுந்து விட்டு எரிய போகிறாய், நீ கொழுந்து விட்டு எரிய போகிறாய். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு கரங்களை தட்டி ஹalleluya, நன்றி 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 நன்றி. பெரியவர் பெரியவர் பெரியவர். ஹalleluya, ஆமென். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். எவ்வளவு கரிசனை நம்ம மேல ஆண்டவருக்கு, எவ்வளவு கரிசனை, எவ்வளவு கரிசனை. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்மளை காப்பாற்றணும்னு நமக்காக துடிக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். யாருமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்ற சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். முழு பலத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஆமென்.
சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, சிங்க கெபி ஆனாலும் தீச்சூளை ஆனாலும் என்ன காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி காற்று பலமா இருக்குது. அந்த காற்றை எதுக்கிறதுக்கு நீங்க பச்சை நாணலா கூட இல்ல, நீங்க நெறிஞ்ச நாணலா இருக்கிறீங்க. நீங்க மங்கி எரிகிற திரியா இணைக்கிறீங்க. நீங்க அந்த காற்றை பார்த்து பார்த்து பயப்படுறீங்க, அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து பயப்படுறீங்க. இது என்ன அழிக்காம போகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் மட்டும் குறுக்கால நின்னு தன்னுடைய கையை வச்சு மறைச்சு, இது நெறிஞ்ச நாணலா இருந்தாலும் இதை முறியாம பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவோம், நீங்க நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீங்க நெறிந்த நாணலை, ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம் கர்த்தர். இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உங்களை, ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறதுல ஆண்டவர் கவனமா இருப்பாராமா. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மளை காப்பாற்ற போறாரு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காப்பாத்துவேன். இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேன், இந்த சூழ்நிலையில இருந்து உன்னை காப்பாத்துவேன், இந்த புயலிலிருந்து உங்களை காப்பாற்றுவேன். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த நெறிந்த நாணலையும் இந்த மங்கி எரிகிற திரியையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா காப்பாற்றுகிறார். அதை வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் காப்பாற்றுறாரு, எதுக்கு ஆண்டவரை காப்பாற்ற முடியும்? பொதுவாக இந்த ரெண்டு காரியத்தையுமே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க. ஏன் பொருட்டா எடுக்க மாட்டாங்கன்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த நெறிந்த நாணலை காத்து அடிக்கும் போது, ஒரு நெறிஞ்ச நாணலை ஒரு மனுஷன் காப்பாத்துறதுனால அதுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா அந்த நெறிந்த நாணலை வைத்து அந்த மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது, யூஸ்லெஸ். அது பயனற்ற ஒரு பாத்திரம், அது பயனற்ற ஒரு பொருள். அதனால எந்த பிரயோஜனையும் யாருக்குமே கிடைக்க போறதில்லை. ஆனா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நெறிந்த நாணலை ஆண்டவர் ஏன் காப்பாத்துறாரு, கர்த்தர் ஏன் காப்பாத்துறாரு? நான் நம்புறேன் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த உலகத்துல இது இனி பயன்படாதுன்னு சொல்றோமோ, யாரெல்லாம் இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோமோ, அந்த பாத்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் ஏன் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நெறிந்த நாணலை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் யாரும் காப்பாற்றணும்னு நினைச்சவங்க இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப ஒர்த்தானவங்களா இருந்தா, கொஞ்சம் வசதியானவர்களா இருந்தா, நம்மளால 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருந்தா, நம்மளை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுப்பாங்க. ஓ, இவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆனா சில நேரத்துல சிலருக்கு அப்படி நம்மளை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை நெறிஞ்ச நாணல். அப்படின்னா அந்த நெறிஞ்ச நாணலால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா வேதத்துல சிலரை கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். எல்லாரும் இந்த சமுதாயத்துல இவர்களால பிரயோஜனமே இல்லைன்னு தள்ளினவங்களை கொண்டு கர்த்தர் நாட்டுக்கே ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோமே என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால்
அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தி இருக்கிறான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணனை மட்டும் தப்புவிக்கும்படி ஓடி போனார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா ஏற்கனவே அந்த தேசத்திற்குள்ள என்ன நடக்குதுன்னா பயங்கரமான ஒரு பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சத்தினால நிறைய பேர் செத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பஞ்சம் வந்து எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு லேடி சொல்றாங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லும் போது 2 பேருக்குள்ள ஒரு டீல் பண்றாங்க. என்ன டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கு நம்முடைய குழந்தையை அடிச்சு ஒருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு இன்னொருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கட் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுற அளவிற்கு பட்டணத்திற்குள்ள பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ அந்த நாட்களிலே ஏற்கனவே தேசத்துக்குள்ள நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அதன் நடுவிலையும் ஒரு 4 பேர் பட்டணத்திற்கு வெளியா இருக்கிறாங்க. என்ன ஏன் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது. குஷ்டரோகிகளான 4 பேர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி வந்து ரொம்ப கொடுமையான வியாதியாய் பார்க்கப்பட்டுருச்சு. அது வந்து தொற்று வியாதியா இருக்கிறதுனால அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடம் வந்து அவர்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்குற தண்ணி, இது எல்லாமே தனியாக போகும். அப்படின்னா பள்ளத்தாக்குல அவர்கள் ஏறி வரவே முடியாதது மாதிரி ரொம்ப ஆழமான இடத்துல தான் இந்த குஷ்டரோகிகளை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களை தனியா வச்சிருப்பாங்க. ஒருவேளை குஷ்டரோகி வந்து யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க மரிச்சிட்டாங்க ஊருக்குள்ள வரதா இருந்தா கூட அவ்வளோ தூரத்துல இருந்து வரும்போது தீட்டு 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரணும். அப்படின்னா நாட்டுல இருக்கிற ஏற்கனவே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, அவர்களை விட இவங்க என்னவா இருக்காங்கன்னா மோசமானவர்களா இருக்காங்க. பட்டணத்தை விட்டு வெளியே துரத்துறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்டுக்குள்ள வச்சு உங்களை என்ன 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 பண்றது, என்ன செய்யறது, உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுக்கறதுக்கு? அதுக்கு தான் பட்டணத்திற்கு வெளியிலே தள்ளப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இந்த பட்டணத்திற்கு வெளியே தள்ளப்பட்ட பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த 4 பேரை கொண்டு கர்த்தர் இவங்க நடந்து வரும்போதே ஒரு பெரிய இரைச்சலை கர்த்தர் கொடுத்து எதிரிகளை எல்லாம் ஓட பண்ணி அடுத்த நாள் காலையிலே தீர்க்கதரிசி உரைத்ததின்படியே இந்த 4 பேரின் மூலமாய் கர்த்தர் முழு பட்டணத்தையும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நெறிஞ்ச நாணலை போல இருக்கிற உங்களை ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறதற்கு காரணம் உண்டு. சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன எதுக்கு ஆண்டவரே நீங்க காப்பாற்றி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே ஜீவனோட வச்சிருக்கிறீங்க, நான் நெறிஞ்ச நாணலா மாறிட்டனே, எனக்குள்ள ஒரு பச்சை கூட இல்லையே, இன்னும் எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சாலும் நான் நம்புறேன், குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பார். ஆனால் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரதர். இந்த வியாதியிலிருந்து இயேசப்பா உங்களை காப்பாற்றுவார் பிரதர். சிஸ்டர், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் சிஸ்டர். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி பிரயோஜனமே இல்லைன்னு எத்தனை பேர் தள்ளினாலும் 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு நேராய் கர்த்தரால நடத்த முடியுமானால் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை முறிகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், காற்று முறிய பண்ணுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், இவர் நெறிந்த நாணலை முறியாதவர். என்னதான் எங்க அம்மா விட்டுட்டாங்களே ஆண்டவரே, நீங்க என்ன விட்டுருக்க வேண்டியதானே ஆண்டவரே, எங்க அப்பா என்ன கைகழுவி விட்டாரு, நீங்க என்ன கைகழுவி விட்டுற வேண்டியதானே ஆண்டவரே, என்ன எத்தனையோ பேர் வேண்டாம் வேண்டாம்னு கைகழுவி விட்டாங்க, நீங்களும் என்ன கைகழுவி விட்டுற வேண்டியதானே. அதான் ஒரு நாணனுடைய சத்தம் அப்படிதான் கேட்கும். நெறிஞ்ச நாணனுடைய சத்தம் என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா, என்ன எதுக்கு காப்பாற்றணும், என்ன ஏன் காப்பாற்றணும்,
நான் காப்பாற்றப்படுறதுல என்ன 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 நான் உடையாம காப்பாற்றப்படுறதுல என்ன என்ன நோக்கம் இருக்குது, என்ன யூஸ் இருக்குது? ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய தன்மையை இழந்துட்டேன், ஏற்கனவே என்னுடைய சக்தியை நான் இழந்துட்டேன். அதான் அந்த நான் சொன்னது மாதிரி இந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக இருக்காது, ரவுண்டாக இருக்காது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்படின்னா 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கம் இருக்கிறதுனால சில வண்டு மாதிரி இருக்கிற சில பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாணலுக்குள்ளே இருக்கிற ஓட்டைக்குள்ளே போய் அந்த நாணலை வந்து உள்ளே இருக்கிற அந்த சத்துக்களை எல்லாம் அது உறிஞ்சிடும். அது எல்லா நாணலையும் உரிய முடியாது. சில நாணல்களை உறிஞ்சிருச்சுன்னா வெயில் அதுக்கு மேலே படும்போது அந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கிராக் விழும். நம்ம வீடுக்கு பக்கத்தில் இந்த முளை கம்பில் இருக்கிற கிராக் விழும் பாருங்களேன். இந்த முளை இந்த அந்த கம்பு கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது பிளக்காத வரைக்கும் தான் ஸ்ட்ராங். ஆனால் அந்த முளை கம்பு பிளந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நோ யூஸ். நம்ம நிறைய பேர் ஏணிக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பயன்படுத்தும் போது அது எப்படி இருக்கணும்னா அது ரவுண்டாக இருக்கணும். அந்த ரவுண்டாக ஷேப்பாக இருக்கிற வரைக்கும் தான் அது பெலன். இப்போ இந்த நாணல் வந்து நெறிஞ்ச நாணலாக மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டேன்னா நான் முறிக்க விட மாட்டேன். ஏற்கனவே யூஸ்லெஸ், ஏற்கனவே பிரயோஜனம் இல்லை. இதை முறியாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது உடையாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை, சில காரியத்தை பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற 4 பேரை வச்சுதான் தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே ஆண்டவர் போஷித்தார். உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடக்குது. சிலரை பார்த்து அம்மா அப்பா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உன்னை காப்பாத்துறதுனால என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளைக்கு இந்த வேலையை கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன பண்ண போறான்? இது என்ன செய்ய போறான்? என்ன பண்ண போய் அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? வேற இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது பிழைப்பாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது நல்லா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இது கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே பிரயோஜனமற்ற பாத்திரம். இந்த மாதிரி பேரை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தில் கேட்கிறவங்க வாங்கிட்டே இருக்கலாம். பாஸ்டர், இது வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்கு தான் தீர்க்க தரிசனமா வருது. என் வீட்டில் நான் வந்து பச்சையான நாணல் இல்லை பாஸ்டர், ஏற்கனவே நான் நாணல். ஆனா நான் நெறிஞ்சு போன நாணல், நான் நெறிஞ்சு போன நாணல். நான் என் வீட்டில் யூஸ்லெஸ், என்னுடைய தெருவில் நான் பயனற்ற பாத்திரம், என் கூட இருக்கிற இடத்துல நான் பயனற்ற பாத்திரம், என் கணவனாருக்கு நான் யூஸ்லெஸ், என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமே இல்லை. ஆனா கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களை முறிய விட மாட்டார். கர்த்தர் உங்களை முறிய விட மாட்டார். கர்த்தர் உங்களை முறிய விட மாட்டார். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். யாரை காப்பாற்றுவாராமா? யாரை காப்பாற்றுவாராமா? நெறிந்த நாணல்ல. யாரை காப்பாற்றுவாராமா? சத்தமா சொல்லுங்க. மங்கி எரிகிற திரிய, மங்கி எரிகிறது. அது அணைஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன? இதான் உலகம் சொல்லும். நீ அணைஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன? நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? நீ இருந்தா என்ன, போனா என்ன? பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரிய. நீங்க ஃபீல் பண்ணலாம், நான் சாகுற மாதிரி கிடக்குறேன் பாஸ்டர் அப்படின்னா, ஒருவேளை சரீர பிரகாரமா நீங்க பெலனா இருக்கலாம், சரி. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை சாகுற மாதிரி இருக்கலாம். உங்க விளக்க அணைகிறது மாதிரி இருக்கலாம், விளக்க அணைகிற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அணைய விட மாட்டார். ஆண்டவர் அணைய விட மாட்டார். உங்க விளக்க அணையாது, உங்க விளக்கு அணையாது, உங்க விளக்கு அணையாது, உங்க பிள்ளையினுடைய விளக்கு அணையாது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவருடைய கரத்தினுடைய நிழல் அணைய விடாது. எவ்வளவு பெரிய கோலியாத்து ஊதினாலும் ஆமென், உங்க கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அதுல இருக்கிறது ஊத்தப்பட்டது கர்த்தருடைய அபிஷேகம். நம்பர் 2, இரண்டாவதாக வந்து இந்த நாணலை வந்து ஆண்டவர் ஏன் காப்பாற்றுறார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, நம்பர் 1 முதலாவதாக இந்த நாணலை ஆண்டவர் வந்து
காப்பாற்றுவதற்கு காரணம் என்னன்னா பயன்படுத்தவே முடியாத ஒன்று. அப்படின்னா மனுஷங்க ஏன் இந்த நாணலை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது காப்பாற்றி எந்த பிரயோஜனம், அது பயன்படாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு எகிப்தியனை வெளியே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் ஆமீன் வற்றலான 2 திராட்சை பழ குலையையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புனுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டரித்தோம் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதும் அவனுடைய சேவகர்களும் யுத்தத்திற்கு போகும்போது சிக்லாக்கு வந்து என்ன, சிக்லாக்கில் இருக்கிற அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க. இந்த எகிப்தியர்கள் எடுத்துட்டு போயிடறாங்க. அப்போ தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் தங்களுக்கு பெலனற்று போகும் மட்டும் இப்ப அழுறாங்க. கர்த்தரிடத்துல கேட்கிறான், இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா என்று கேட்ட உடனே கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ அந்த தண்டை பின்தொடர்வாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 6 வரைக்கும் இவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. ஆனா ஆற்றை இவர்கள் கடக்கும் போது இவங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு தெரியல. எங்க கூட்டிட்டு போனாங்க, எப்படி போனாங்க, எப்படி கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா ஒரே இடத்துல ஒரே வழியில போய் அவங்கள கண்டுபிடிச்சாதான், முதல்ல வழியை கண்டுபிடிச்சாதான் சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்போ இவங்க வழியை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் இப்படி போனாங்கன்னு சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு எகிப்தியனை அவர்கள் கண்டு தாவீதினிடத்தில் அவனை கொண்டு வந்தார்கள். இந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப குற்றுயரும் கொலை உயிருமா இருக்கிறான். இவனுக்குள்ள சுத்தமா பலனே இல்லை. அப்ப இவங்க கொண்டு போன அப்பத்தையும் கொஞ்சம் இந்த திராட்சை வற்றலை இதெல்லாம் கொடுத்த உடனே அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்பி வருது. திரும்பி வந்த உடனே தாவீது கேட்கிறாரு, எப்பா நீ யாருப்பா, நீ இங்க இடத்துல படுத்து கிடக்குற, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, வழியில நீ கிடக்கிற. உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு, நான் ரொம்ப சிக்காயிட்டேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் சிக்கலாக்க கொள்ளையடிச்சோம், நானும் ஒரு யுத்த வீரன், நானும் அதுல இருந்தேன். ஆனா எனக்கு பலவீனம்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்திலேயே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு எதுவும் சாப்பிட கூட கொடுக்கல, என்னை கூட்டிட்டு போகணும்னு யாருமே நினைக்கல, நான் நல்லா வரணும்னு யாருமே நினைக்கல. இவ்வளவு பாடுபட்ட என்ன எல்லாருமே மறந்துட்டாங்க. நான் இந்த இடத்திலேயே கடந்துட்டேன். ஆனா நீங்க தான் இப்ப காப்பாற்றினீங்கன்னு சொல்லி எல்லா வழிகளையும் சொல்லி இவர்களை கூட்டிட்டு போறதற்கு அந்த மனுஷன் ஒரு காரணமாய் மாறினான். அப்போ நான் நம்புறேன், நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுறாரு. நெறிந்த நானெல்லாம் ஆண்டவர் காப்பாத்துறாரு. இந்த உலகம் நம்மளை காப்பாத்தல. ஏன் நம்மளை காப்பாத்தல அப்படின்னு சொன்னா, நம்மளால நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, பிரயோஜனம் இல்லைன்றதுனால இந்த உலகம் நிறைய நேரத்துல நம்மளை காப்பாற்றவே காப்பாற்றாது. இந்த உலகம் யாரை காப்பாற்றும்னா, அவர்களால ஏதாவது பிரயோஜனம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் காப்பாற்றும். பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நிறைய பேருக்கு மரியாதை. ஆனா என்னைக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா நம்மளை மாற்றப்படுறோமோ, பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாங்களோ, அதுக்கப்புறம் நமக்கு செலவு பண்றதுக்கோ, நம்மளை காப்பாத்துறதுக்கோ, நம்மளை பாதுகாக்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த மனுஷனை காண்பிக்கிறார். இந்த மனுஷனை வழியிலே விட்டுட்டு, நீ செத்தா கூட பரவாயில்ல, உன் தேவை எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு விட்டு போகும்போது கர்த்தர் மட்டும் அவனுடைய ஜீவனை காப்பாற்றி வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, இந்த நெறிந்த நாணல் யாருக்கு பயனோ இல்லையோ, யாருக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ, என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்திற்கு, பெரிய ராஜாவுக்கு, தாவீது என்கிற ராஜாவுக்கு இந்த நெறிந்த நான் அவசியமா இருக்கிறது. இந்த திரி அவசியமா இருக்கிறது. இந்த வெளிச்சம் அவசியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாத்துவேன்,
இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன், இந்த காற்றிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் என்னுடைய கரத்தின் நிழலினால நான் மறைச்சு காப்பாற்றுவேன். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என்ன நீங்க எதுக்கு காப்பாத்துவீங்க? நீ யாருக்கும் பிரயோஜனப்படாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஒரு பிரயோஜனமான கருவியாய் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்க மூலமா ஆண்டவர் யூஸ் ஆக போறாரு. உங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. கைகளை தட்டி ஆமோதிக்கிறேன் ஆண்டவரே, முழு பலத்தோட ஆமோதிக்கிறேன், முழு பலத்தோட ஆமோதிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா. ஹalleluya, thank you Jesus. எத்தனை பேர் வேண்டாம் என்று வழியிலே தள்ளி விட்டுட்டு உன்னால எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லைன்னு நடு வழியில போட்டுட்டு போனாலும் என்னை காப்பாற்றுகிறதுக்கு ஒருவர் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு தாவீதை போல கர்த்தர் அனுப்பி, தூதனை அனுப்பி எனக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்து, எனக்கு ஒரு திராட்சைப்பழ வற்றலை கர்த்தர் கொடுத்து என்னை பலப்படுத்தி ஒரு பரம திட்டத்திற்கு கர்த்தர் என்னை கிருபையாய். ஹalleluya. நிறைய பேர் நீங்க கேட்டீங்கல்ல, எதுக்கு ஆண்டவரே என்ன காப்பாத்துனீங்க, எதுக்கு ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவரே என்ன முறிச்சு தள்ளிட வேண்டியதானே, என்ன பிடுங்கி போட்டுற வேண்டியதானே. அதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விளக்கு அணைஞ்சு போக வேண்டிய விளக்கு தானே. அப்போ நீங்க அணைச்சிருந்தீங்கன்னா கூட நான் இன்னைக்கு நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன்ல, உங்க சமூகத்துல வந்திருப்பேன்ல. என் விளக்க திருப்பி எதுக்கு ஆண்டவரே பாதுகாத்தீங்க? எதுக்கு இப்போ குற்றுயிரும் கொலையுருமா நான் எரிஞ்சுட்டே இருக்கிறேன்? சின்னதா நான் எதுக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறேன்? கையோட முடிச்சிடலாம் இல்ல, அன்னைக்கே நான் எடுத்துருக்கலாம் இல்ல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, நீங்க யாருக்கு பிரயோஜனமோ இல்லையோ, நீங்க போடுற ஒரு ஸ்தோத்திரம் பிரயோஜனம், நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பிரயோஜனம். உங்க மூலமாய் கர்த்தர் நிறைய பேரை ரட்சிச்சிட்டு இருக்கிறாரு. உங்க மூலமா ஆண்டவர் நிறைய பேரை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க படுக்கை அறையில ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க விடுகிற பெருமூச்சுக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற பார்வைக்கு நம்ம பிரயோஜனமானவர்கள் அல்ல, ஆனா தேவனுக்கு நான் ரொம்ப பிரயோஜனமான பாத்திரம். ஹalleluya. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 நாள் நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்களேன், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம் பாருங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் பாருங்க. இது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, யாருக்கு சந்தோஷம்? சத்தமா சொல்லுங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. சோ இவ்வளவு பலவீனமான ஒரு பர்சனை ஆண்டவர் ஏன் காப்பாத்தினாருன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டே இருக்கிறாரு. அதான் நெறிந்த நாணல் நம்ம தான், மங்கி எரிகிற திரி நம்ம தான். என் மேல இவ்வளவு கரிசனை வச்சு என்னை இவ்வளவு காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. யார் உன்னை பயன்படுத்தலைன்னாலும் நான் உன்னை பயன்படுத்த போறேன். உன்னை பயன்படுத்துகிறதற்காக தான் நான் உன்னை காப்பாத்தினேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை எதுக்கு நான் காப்பாத்தினேன்? நீ நெறிஞ்ச நாணல், நீ மங்கி எறிகிற திரி, அணைச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எதுக்கு காப்பாத்தின அப்படின்னு சொன்னா, நீ யாருக்கு பிரயோஜனம் இல்லையோ எனக்கு நீ ரொம்ப, கர்த்தருக்கு நீங்க ஆளும். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு நம்ம பிரயோஜனமானவர்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை ஏன் காப்பாத்தினார், எதுக்கு நெறிந்த நாணல நமக்கு காப்பாத்தினார்? வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது அவர் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும்
அவனுக்கு பிறந்தார்கள். அடுத்த வசனம், மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு, அடுத்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தான். கவனிங்க, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, யோபுனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, யோபுனுடைய சொத்து போயிருச்சு, யோபுனுடைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் போனாங்க. ஆனா ஆண்டவர் யாரை மட்டும் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டிலேயே பலவீனமான ஒரு பாண்டம் இருக்குது. யார் அப்படின்னா அது யோபுனுடைய மனைவி. பலவீனமான பாண்டம். இந்த சூழ்நிலை எதையுமே சகிக்கவே முடியாம அவரை பார்த்து, நீ படுற பாட பார்த்துட்டு எனக்கே இருக்க முடியல, பேசாம தேவனை தூசித்து ஜீவனை விடும், என்னால தாங்க முடியல. அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா அதே மனைவியின் இடத்துல வேதம் சொல்லுது, அந்த மனைவியை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. அந்த நெறிஞ்ச நாணல ஆண்டவர் முறியல, அந்த மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணைக்கல. அத்தனை பிள்ளைகளை சாக கொடுத்த அம்மாவுடைய இருதயத்துல வேதனை இல்லாம இருக்குமா, வலி இல்லாம இருக்குமா? ஒரே நாளில் நீதிமானான கணவன் ஓட்டை எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த கணவனை பார்த்துட்டு அந்த அம்மா சும்மா இருக்க முடியுமா? அந்த அம்மா அவனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நம்புறேன், அந்த அந்த அம்மாவை குறித்து நமக்கு சொல்லப்படலை. ஆனா அந்த அம்மா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இருந்தா என்ன ஜெபம் பண்ணி இருக்கும்னா, என்ன மட்டும் எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்க? என்னையும் எடுத்துக்க வேண்டியதானே, என் பிள்ளையை எடுக்கும் போதே எடுத்துக்க வேண்டியதானே, என் வேலைக்காரங்களை எடுக்கும் போதே என்ன எடுத்துக்க வேண்டியதானே. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவங்களை அந்த நெறிஞ்ச நாணலை ஆண்டவர் முறியல. பொதுவா ஒரு நாணலை சிலர் காப்பாற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அதுல அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் அவர்களால் அதை பயன்படுத்த முடியாது, அதனால காப்பாற்ற மாட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக அவங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதனால அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவது, நெறிஞ்ச நாணலை ஒருத்தங்க காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன ஒரு வெயிட்டை கொடுத்தாலும் இந்த நெறிஞ்ச நாணல் என்ன பண்ணாதுன்னா, தாங்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இந்த யோபுனுடைய மனைவியை கர்த்தர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. காரணம் என்னன்னா, எனக்காக இந்த உலகத்துல தாங்கி சகித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த சூழ்நிலையை தாங்கி, இந்த அவமானத்தை தாங்கி, இந்த நிந்தையை தாங்கி, இந்த பாடுகளை தாங்கி கொண்டு இனி வருகிற ஒரு மிகப்பெரிய பலன் நம்முடைய தலையின் மேல வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் முறிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் முறிக்கல. நிறைய பேர் அணைச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் உங்களை அணைக்கல. காரணம் ஒண்ணுதான், நீங்க தாங்குவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இந்த சூழ்நிலையை தாங்குவீங்க, நீங்க மறுதலிக்க மாட்டீங்க, நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிப்பீங்க. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை நடத்த போகிறது. அதற்கு பிறகு கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே நெறிஞ்சு நிக்கிற நாணலை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கி அடிக்கிற காற்றையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஆனா அந்த நாணல் இந்த காத்துக்கு முறிஞ்சிருக்கணும், இந்த காத்துக்கு உடைஞ்சிருக்கணும். ஆனா உடையல. ஏன்னா அந்த காத்து அதை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் தாங்குகிறது, கர்த்தருடைய கரம் தாங்குகிறது. Thank you Jesus. எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்தில் அந்த வார்த்தையை அப்படியே நம்பிக்கொண்டு Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். இந்த முழங்கால்களை ஆண்டவர் பார்க்கிறார், இந்த வலியை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல.
அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். Thank you Jesus. Hallelujah. யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் கெஸ் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் கெஸ் பண்ணலாம். நீ போயிட்டு மட்டும் வந்துற, அதுக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சு கிடக்கும் பாரு. 3 மாசத்துக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சிரும் பாரு. இன்னும் சில நாள் தான் இந்த விளக்கு அணைஞ்சிரும். இவனுடைய விளக்கு அணைஞ்சிரும், இவளுடைய விளக்கு அணைஞ்சிரும். இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்காத. இன்னைக்கு அது மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது, மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளெல்லாம் இந்த விளக்கு எரியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எத்தனை நாள் இனி எரிவேன்னு தெரியல, எத்தனை நாள் எரிவேன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா நான் ரொம்ப 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 மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் அணைஞ்சிருவேனோ, என் பிள்ளை அணைஞ்சிருவானோ, என் குடும்பம் அணைஞ்சிருமோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆனா அவருடைய கரை மட்டும், அவருடைய கரை மட்டும், அவருடைய கரை மட்டும், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதிருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, உங்க விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, ஒருத்தராலும் அணைக்க முடியாது. அவருடைய கரம் என்னை சீர்படுத்துகிறதற்கு அவர் வல்லவரான தேவன். அவங்க பார்க்க 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 அவருடைய கை அப்படியே என்னை மறைச்சிரும். ஒரு நிமிஷம் என்ன அப்படியே கவனிங்க பாருங்களா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விளக்கு கரண்ட் இல்லாத வீட்டில் எத்தனை பேர் குடியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னுடைய 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கரண்டே வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அது வரைக்கும் நாங்கள் விளக்கு மெழுகுவத்திரி இந்த மாதிரி தான் பற்ற வச்சு தான் நாங்கள் படிப்போம். அது மாதிரி தான் வீடு அப்படியே தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரியும் இந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் வைக்கும்போது இந்த ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே திரியை போட்டு உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைப்போம். அது காற்றடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஓடுவாங்க. ஓடி போய் தன்னுடைய 2 கரத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஒரு மூடி வச்சிருப்பாங்க. எவ்வளோ நிமிஷம்னா அந்த காற்று, ஸோ அந்த காற்று யாருடையது, அந்த காற்று அடிக்கிற அந்த காற்று அடிக்கிற வரைக்கும் அப்படியே மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த காற்று நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த கையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு இதுக்கு முன்னாடி எப்படி எரிஞ்சிட்டுச்சோ அதை விட பிரகாசமாக எரியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒன்று பண்ண போறாரு, கர்த்தர் ஒன்று செய்ய போறாரு. அவருடைய கையினால உங்க மங்கி எரிகிற திரியை அவர் என்ன பண்ண மாட்டாராமா? சொல்லுங்களேன். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஜெபம் பண்ண போறேன். யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க பாஸ்டர் இந்த 2 வார்த்தையே எனக்குரிய வார்த்தை தான். நான் நாணலை போல தான் இருக்கிறேன். அதுவும் சாதாரண நாணலே கவுந்து விழும். ஆனால் நான் நெறிந்த நாணலை போல இருக்கிறேன், நெறிந்த நாணலை போல இருக்கிறேன். மங்கி எரிகிற திரி, இந்த வசனம் எனக்கு தான் பாஸ்டர். மங்கி எரிகிற திரி ஏதோ ஒரு சின்ன ஊசி முனையில என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நானும் அதற்கு நேரம் நகர்ந்துட்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. திரும்பி எரிய முடியுமா எனக்கு எதுவுமே தோணலை. என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன் நிச்சயமா இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் நடத்த போறாரு. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் விட மாட்டார்.
எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க 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 எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிறீங்க பாருங்களேன், ஒரு 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 நாய்க்குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% உயிரோட இருக்குது. ஒரு நாய்க்குட்டி வந்து 10% இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எதை காப்பாத்துங்கன்னு நினைக்கிறீங்க? 10% உயிர் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன இல்லை, ஹோப் இல்லை. அதை திருப்பி காப்பாற்றி செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 70% இருக்கிறத கொண்டு வா, அதை காப்பாற்றலாம் அப்படின்னு. எது பெஸ்டா இருக்குதோ, எது பிழைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எது நல்லா இருக்கோ அதைத்தான் நம்ம காப்பாற்றுவோம். இந்த உலகமும் அப்படிதான் காப்பாற்றும். ஆனா கர்த்தர் மட்டும் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எது பலவீனமோ, எது முடியாதோ, எது மனுஷனுடைய சித்தத்தால ஆகாதோ, எது விரோதமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சோ எத்தனை பேருக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, சோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அப்படியே நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும்படியாய் கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற கர்த்தர். அப்படியே முடிஞ்சு போகும் அப்படின்னு சொன்ன நிறைய பேருடைய வாழ்க்கைய மீண்டும் பிரகாசிக்கிற சுடராய் எரிய வைக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் மங்கி எரிகிற திரியை, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற கர்த்தர், அணையாதிருக்கிற கர்த்தர், அணையாதிருக்கிற கர்த்தர். என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா கேள்விக்குறியா இருக்குது. அவ வாழ்க்கை இப்படியே அணைஞ்சு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில இருக்கிற அந்த கடைசி நிமிஷத்துக்கு நான் வந்துட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த 100 நாளைக்குள்ள பெரிய மாற்றத்தை எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். என்னை முற்றிலுமாய் சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஐயா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிற ஆண்டவர், இதோ தேவாலயத்துல திறப்புல ஆண்டவரை, தேவாலயத்துல நிற்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை, உங்க மகிமை இப்ப கடந்து போகட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை இப்ப கடந்து போகட்டும் ஆண்டவரே. யாருமே காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நெறிந்த நாணலை யாருப்பா பார்க்க போறா, மங்கி இருக்கிற திரியை யாருப்பா பார்க்க போறா. ஆனா இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன், மகா பெரிய தேவன், இந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே, எங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறீங்களே. இஸ்ரவேலே, நீ நெறிஞ்ச நாணல போல இருக்க. இஸ்ரவேலே, நீ மங்கி எரிகிற திரிய போல எனக்குற. ஆனா நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ நெறிஞ்ச நாணலா இருந்தாலும் உன்னை காப்பாத்துவேன்னு காப்பாத்தி, மங்கி எரிகிற திரிய காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல சாட்சியாய் நிறுத்தி இருக்கிற கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நிறைய மங்கி எரிகிற திரிகள் பிரகாசிக்கிற சுடர்களா மாறணும், கொழுந்து விட்டு எரிகிற அக்னியா மாறணும். தேங்க்யூ ஜீசஸ். பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இந்த விளக்கு அணைஞ்சிரும்னு பார்த்தவங்க நிறைய பேர். இந்த விளக்கு இன்னும் 1.5 வாரம் 2 வாரம் 1 மாசத்துக்குள்ள இந்த விளக்கு இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொன்ன அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த பிசினஸ், அந்த வேலை, அந்த வீடு, அந்த வருமானம், அந்த பிள்ளை, அந்த விளக்கு, அந்த மகன் என்கிற விளக்கு, மகள் என்கிற விளக்கு, ராதானா மாராகா லோதாரா பௌராஹதாரா. தேங்க் யூ ஜீசஸ். நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க இரத்தத்தினை எல்லார் மேலையும் தெளிக்கிறேன். இந்த 100 நாட்களும் உங்க வல்லமையோட வாங்கப்பா, வல்லமையோட வாங்கப்பா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகளிலையும், ஒவ்வொரு காதுகளிலையும் அந்த அற்புதம் நடப்பதாக.
நாங்க இந்த 100 டேஸ்ல ஒரு நாள் கூட தவறக்கூடாது. எங்க பிள்ளைகள் அந்த பொருத்தனையில உறுதியா இருக்கணும். அதற்கு விரோதமாய் வருகிற அத்தனை தடைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.